கர்நாடகா கவர்மெண்ட்டில் அங்கே அப்போ எனக்கு தெரிஞ்ச அப்போ பிஜேபி இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்கள வந்து கைது செய்து அவர் அழைத்தி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து நீதிமன்றம், காவல்துறை, ரஹமத்துல்லாங்கிற 3 பேர் தான் இதில் பார்ட்டி. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி உள்ளே வராங்க, எப்படி கோவை ரஹமத்துல்லாவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கே காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸையும் கைது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால் அங்கே பிஜேபி இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த கோயம்புத்தூர் வழக்கு, அப்பாவி சிறைவாசியில் விடுதலை செய்வேன்னு சொன்னார். பட் வந்து யாரையும் விடுதலை செய்யலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பரோல் தான் வழங்கிட்டு வந்தாங்க. அதுலேயும் அந்த கோயம்புத்தூர் பாஷா அவர்கள் காலமாயிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சிறைவாசி விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கோவை ராமத்தில் விஷயத்தை நமக்கு அதையும் நீங்கள் ஒரு தப்பான இது சொல்கிறீங்க. அந்த வழக்குடைய பிரைவேட் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேண்டும். அந்த வழக்கையே தமிழ்நாட்டுக்கு மாற்ற வேணும்னா தமிழ்நாட்டை ஒரு கேஸ் இருக்குது. இங்கே தான் ஃபைல் பண்ணாங்க. இந்த மதுரை ஹைகோர்ட்டில் வரைக்கும் அவருக்கு வந்து கேஸ் வழக்காக இருக்காங்க. இதே கோவை ராமத்துல்லா, என்னுடைய கேள்வி புரிஞ்சுக்கணும், இந்த கோவை ராமத்துல்லா தமிழ்நாட்டில் பிறக்காம வேற ஒரு வடநாட்டில் பிறந்திருந்தா, ஒரு உத்தரப்பிரதேசத்திலேயோ ஒரு வடக்கு ஒரு மத்திய பிரதேசத்தில் பிறந்திருந்தால் இன்னைக்கு வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த மாநில அரசு சும்மா விடுமா? அவங்கள இங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறாரு. குற்றம் சாட்டப்பட்டவரு ஒரு ஜட்ஜை மிரட்டலாம் சொல்லக்கூடியவரே வந்துட்டு பாத்தீங்கன்னா புரிதல் இருக்குதுங்க. இப்ப அப்படிப்பட்ட அமைப்பு அவங்க கிடையாது, அப்படிப்பட்ட இண்டிவிஜுவல் கிடையாதுங்கிற ஒரு புரிதல் இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் சொல்றேன். கோயம்புத்தூருடைய மேட்டருக்கு வருவோம். கோவை ராமத்துல்லாங்கிற ஒருவர் கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டதுனால நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்க. தமிழ்நாட்டிலிருந்து அதாவது கோவை ராமத்துல்லா வந்து நம்ம யாரும் மாமா மச்சாவும் கிடையாது. ஆனால் ஒரு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய 5 லட்சம் இஸ்லாமிய 5 லட்சம் இளைஞர்களை கொண்ட மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்புடைய மாநில நிர்வாகி, அந்த மாநில நிர்வாகிக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுது. அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அச்சுறுத்துக்காக சமம். அப்போ அந்த கேஸை நான் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடிய, அவருக்கு எதிராக வந்து மண்டாடக்கூடிய வேலை எங்கே இருக்குன்னா இந்த திராவிட மண்ணில் இருக்குது, இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருக்குது. இதே வேற எங்கேயும் போயிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த இயக்கத்தை தடை செஞ்சிருப்பாங்க. நீங்கள் பாப்புலர் ஃபுல்லில் தடை செஞ்ச மாதிரி அந்த டிஎன்டிஜிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? ஆப்படிக்க வேலையை பார்த்துருப்பாங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்னு இருக்கிறதுனால தான் ஒரு சேஃபாக இருந்தாங்க, அவங்களோட சேவையெல்லாம் பார்த்தாங்க. இந்த அரசாங்க நெருக்கடி கொடுக்க எல்லாருக்கும் சொல்ல வர்றாங்க. கோயம்புத்தூருடைய சிறைவாசிகள், கோயம்புத்தூர் சிறைவாசிகள் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் ஆகுது. 97 கலவரம், 98 பிளாஸ்ட் பிப்ரவரி. கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்டவரை வந்து என்ன செஞ்சாங்க? கைது செஞ்சாங்க. நிறைய பிரச்சனை வந்தது. அதில் அப்போது இருந்த கலைஞர், முதலமைச்சர் அந்த கலைஞரை வந்து நான் உட்பட அனைவருமே வன்மையாக கண்டித்து தான் பேசணும். இன்றைக்கு மேடையில் இருந்த அத்தனை பேருமே கண்டித்து பேசினாங்க. முஸ்லீம் லீக்கை தவிர, முஸ்லீம் லீக் கருத்து சொல்லிச்சு, தமுமுக கண்டிச்சிச்சு. இப்போ தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சொன்னா அப்போ வந்து தமுமுகவில் ஒருங்கிணைந்திருந்தாங்க, அவங்க வந்து கண்டித்தார்கள். ஏன்? ஒட்டுமொத்த ஜமாத்தும் கோயம்புத்தூர்ல ஜமாத்துகளும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து கலைஞர்கிட்ட போகிறாங்க. போய் இந்த மாதிரி நவம்பர் கலவரம் வந்துச்சு, நிறைய இஸ்லாமிகளை குற்றூரம் குயிரமாக ஆக்குனாங்க, ஆர்எஸ்எஸ் கோர தாண்டவம் ஆடிச்சு, வடநாட்டில் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த கிளம்பு நடந்தது கிடையாது, சமாதானம் போகாமல் இருந்ததை ஒரு செல்வராஜுங்கிற ஒரு காவலரை கொலை செய்தன்னு சொல்லிட்டு அதாவது 2 பேரும் சேர்ந்த மேட்டருக்கு வந்து ஒட்டுமொத்த முஸ்லாமிகளையும் முஸ்லீம் சமூகத்தை வந்து குற்றப்பரப்புரை ஆக்கி அடித்து நொறுக்கி சோபா கம்பெனி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லா ரெக்கார்டையும் சொல்லி அதில் ஏற்பட்ட பின் விளைவு தான் இந்த பாம் பிளாஸ்ட். இந்த பாம் பிளாஸ்ட்டை வந்து குண்டு வைத்ததை, கோயம்புத்தூரில் அல்லுமாக்காரங்க குண்டு வைத்ததை முஸ்லீம் சமூகம் யாரும் ஏற்றுக்கொள்ளலை, முஸ்லீம் அரசியல் கட்சிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்களையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ இந்த நிலையில நீங்க தான் என்ன செய்யணும்? இந்த விஷயத்துல தலையிட்டு அப்பாவிகள் யாரு குண்டு வச்சனா அவங்க வரல, அப்பாவிகளை கொண்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. டயரு பஞ்சர் பார்க்க போனவங்க, காலையில் பால் வாங்க போனவங்க, பள்ளிவாசலுக்கு தொழுவு போனவங்க, சின்ன பசங்க மைனர் எல்லாத்தையும் பிடிச்சி இவங்க தான் குண்டு வச்சான்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. அது உங்கள் காவல்துறை செய்கிறது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இதை வந்து ஒரு தலையிட வேண்டும் சொன்னதுக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் குண்டு வெட்டி தெரிஞ்சில்ல, இன்னும் கோபமாக பேசினார். அது கோபத்தின் வெளிப்பாடு. திமுகவுக்கு எதிராக இந்த கூட்டமைப்பு இப்போ இருக்கக்கூடிய இப்போ தவ்ஹீத் ஜமாத்தில் இல்லை, பி ஜெயலலிதாப்தீன், எஸ்.எம். பாக்கர், ஹைதர் அலி, இவங்க ஜவாஹிர்லா சாப், இவங்கெல்லாம் வந்து மிக கடுமையான பிரச்சாரத்தை பண்ணாங்க. 97-98 நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இஸ்லாமிய ஊர்களுக்கும் சென்று இந்த மாதிரி கலைஞர் முதுகுல குத்துறாரு, நாம வந்து இது பக்கமாக நிற்கிறோம், சிறுபான்மை பாதுகாப்புன்னு சொல்றாரு, ஆனால் நமக்கு இந்த மாதிரியான இது பேசிட்டான்னு கலைஞரை கண்டித்தவர்கள். அதன் பிறகு கலைஞர் வந்து இந்த மேட்டர்லாம் சொல்லி நாங்களே தப்பாக நினச்சிட்டேன், இந்த வாழ்வுரை மாநாட்டெலாம் நடத்துனாங்க. ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் நின்று
தமுக 97 வாழ்வு மாநாடு நடத்து இந்த விஷயத்துக்காக தான். அதுதான் ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, நான் வந்து பிஜேபியோட நான் தெரியாமல் கூட்டு வைத்து விட்டேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், ஒரு காலம் பிஜேபி நான் என்ன செய்ய மாட்டேன், கூட்டு வைக்க மாட்டேன், நானே இந்த ஆட்சியை கவிழ்த்தேன், வாஜ்பாய் ஆட்சியை என்று சொல்றாங்க. நீங்க இப்போ வந்து 2025 வச்சு இப்போ பேசுறோம், அந்த ஃபைலு இது தனி வீடியோ போட்டு ஒரு 3 மணி நேரம் பேச சப்ஜெக்ட். ஆனால் நிலைமை இப்போ என்னன்னா, அப்படி இருந்த கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு பரோல், நீங்களே சொல்ற பலவர்கள் 357 பேரை இருந்த கோவை சிறைவாசிகள் 35 குறைந்தது. எப்படி 350 சொச்சம் இருந்த கோவை சிறைவாசிகள் 35 கொண்டு வந்தது எப்படிங்க? அந்த வழக்கு விஷயம் பேசுவோமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய அதுல ஜெயலலிதாமா பங்கு இருக்கு, திமுக கலைஞர் பங்கு இருக்கு, ஜெயலலிதாமா பங்கு இருக்கு. அப்பாவில வெளியே செய்ய வேண்டும், விசாரணை கைதிகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும், தப்பா வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வெளியே ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஆனால் கோவை சிறைவாசிகளை அண்ணா பிறந்தநாளே, எம்ஜிஆர் பிறந்தநாளே, இந்த மாதிரி நாட்களில் வெளியிடலை. அது மிகப்பெரிய மனக்குமரல் தான், அது மனக்குறைதான். இதுல ஒட்டுமொத்தமா பூசி மொழியில் அதெல்லாம் நமக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்கள் கூட்டணி கட்சி நான் பார்க்கல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஜீவாதார கோரிக்கையா இருந்த கோயம்புத்தூர் முஸ்லிம் சிறைவாசிகளை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சிறைவாசிகளை அல்லது ஒட்டுமொத்த சிறைவாசிகளை, இப்படி 3 கோரிக்கை வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கோவை சிறைவாசிகள்னாங்க, நமக்கு அதுக்கு தீர்வு இல்லை. முஸ்லிம் சிறைவாசிகள்னாங்க, அதுக்கும் தீர்வு இல்லை. சரி, ஒட்டுமொத்த சிறைவாசிகள்ப்பா, யாரெல்லாம் 12 வருஷமா வந்து இருக்கிறாங்களோ, ஜெயிலில் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் விசாரணை கைதியாக இருக்காங்களோ, அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இந்த 3 கோரிக்கையுமே திமுக ஆட்சியும் அரசும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்டானா எங்களுக்கு அந்த பிரஷர் இந்த பிரஷரு, எங்க ஃபைல்லாம் மூவ் ஆகலை இப்படிதான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த திமுக அரசு வந்து சரி அடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான், ஒரு பரோலாவது வாங்கி வச்சிருவோம், அதுல ஒரு பரோலையாவது அவங்களுக்கு டெம்பரவரி லீஃப் கிடைக்கட்டும் அடிப்படையில் அவளை முழுமையாக விசாரணை கைதியோ அல்லது தண்டனை பெற்ற கைதியோ அவங்களை நிரபராதின்னு வெளியிட முடியாது. ஏன்னா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு உள்ள டபுள் ஆயில் ட்ரிபிள் ஆயில் உள்ள இருக்காங்க, அவங்க எப்படி நீங்க வெளியிடுறது? உங்களுடைய கட்சி சேர்ந்த இன்னொரு லீடருமே இதுதான் கேட்கிறாரு, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனை வந்து வழங்கப்பட்டதுக்கு பிறகுதானே மன்னிப்பே. ஆமா, அப்படி என்னுடைய கருத்து என்னன்னா, மன்னிக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்த அந்த குற்ற செயலை தாண்டி ஜெயில இருந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் ஜெயில இருந்துட்டாங்க, அவங்க 30 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அவங்களுடைய விடுதலை என்பதே அவங்க வந்து ஜெயிலேயே மரணிக்கிறதா விடுதலையா இருக்குது. எனவே இது மிகப்பெரிய ஜீவாதார கோரிக்கை, வெளியிடுங்கன்னு சொல்றதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துடைய கோரிக்கை. இது வந்து அந்த கட்சி இந்த கட்சிலாம் இல்ல, எல்லா கட்சிகளும் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்றாங்க. சட்ட ரீதியாக முடியல. அந்த கட்சிக்கு பின்னாடி இத்தனை தலைவர்கள் நிக்கணும் கேள்வி நிக்கிறாங்கல்ல. இந்த கோயம்புத்தூர் சிறைவாசிகளுக்காக போராடிய கட்சி யாரு? எஸ்டிபி நிக்கிறாங்க. கோயம்புத்தூர் சிறைவாசிகள் போராடிய யாரு? தமுக மாமக அவங்க நிக்கிறாங்க. எல்லாம் நிக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஆஸ்பெக்டை வைத்துக்கொண்டு, இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த திமுகவுடைய ஆதரவு எதிர்ப்புங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. இந்த கோவை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த ஒரு திமுகவை வந்து நமக்கு எதிரான ஸ்டேஜில் கொண்டு வைக்க கூடாது. வைக்கிறது வந்து ஒரு தூரநோக்கு பார்வையான ஒரு சோத்துக்கு தான் சரி வரும். ஒரு விஷயத்துல இவர்களால் இது முடியும், ஆனா வந்து இதவே செய்யலைன்னா இவங்கள்ட்ட வேற வேற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் நிறைவேற்றும் போது ஏமாற்று வேலையா தெரியலீங்க. அதான் கேக்குறேன். இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு பல இலங்கையோட தொடர்பு இருக்கு. ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் ஈடுபட்டவர்களை இதே திமுக அரசு அவர்களை விடுவிக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இதே போல பல வழக்குகள், குண்டுவெடிப்பு வழக்குகளை வச்சு மட்டும் நான் சொல்றேன், குண்டுவெடிப்பு மாதிரியான நக்சல் வழக்குகளாக இருக்கட்டும், வீரப்பன் கூட்டாளிகள் வழக்குகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்குகள்ல அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கோயம்புத்தூர் சிறைவாசி விடுதலை செய்யப்படல. இது குண்டுவெடிப்பு, குண்டுவெடிப்பு அல்லாத வழக்குகள் இருக்கிறாங்க, அது ஒரு 18-20 பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து மத ரீதியான குற்றங்களோடு, அதாவது மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்யல, சொந்த மதத்தினருக்குள்ள சண்டை, கொலை வழக்கு, அதை கூட இவர்கள் இது தீவிரவாத வழக்கு தான் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றதும், இவங்க போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது பெரிய வழக்கறிஞர்களை வச்சு அங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து மேல்முறையீடு பண்றதும், இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இந்த ஒரு விஷயத்தை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது நீங்க தான் சொல்லணும். சொல்ல விடுங்க. சொல்லுங்க. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பழங்கிற பழமொழி வந்து நல்ல பழமொழி தான்.
அது சோற்றுக்கு தான் சரி வரும். இந்த மாதிரி சிக்கலான இதுக்கு வந்து அதை வந்து பழமொழியை பொருத்தி பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதை பேசக்கூடிய எனக்கும் காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசு இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இந்த மேட்ரு தெரியதான் செய்யும். புதுசான நாம் ஒன்றும் சொல்றது இல்லை. நாம் ஒன்று புரிந்து கொள்ளணும். 300 சொச்சம் பேராக இருந்தவங்கள 35 பேர் 300 சொச்சம் பேர் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. நான் வந்து குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். 300 சொச்சம் பேருமே குற்றவாளிகள் கிடையாது. குற்றமே செய்யாம 2 வருஷம் ஜெயிலில் இருந்து கொடுக்குறாங்க, 5 வருஷம் ஜெயிலில் இருந்து கொடுக்குறாங்க, 10 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருந்து கொடுக்குறாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல சென்னை உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை விடுன்னு சொல்லி அப்படித்தான் விட்டாங்க. தவிர கருணாநிதி அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஒரு 20 பேருக்கு தான் தொடர்பு இருக்கு, மீதி எல்லாத்தையும் அப்படியே கூண்டோட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அவங்க ரிலீஸ் பண்ணப்படவும் இல்லை. பல ஆண்டுகள் விசாரணை சார்ஜ் ஷீட்டே போடாம 2 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. இதை எப்படி வந்து இந்த அநியாயத்தை வந்து எப்படி சாதாரண கடந்து போறாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்ல, கடந்து வன்மையை கண்டிக்கல சீரனா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு என்ன தெரியுமா? இஸ்லாமிய சிறைவாசிகளை அப்பட்டமாக நீங்க வந்து பொய்யான வழக்கில் கைது செஞ்சிருக்கீங்க, விசாரணை செய்திகளை விடுதலை செய்ய வேண்டும் இப்படி சொல்லி நேரடியாக மனுத்தாளர் மனு கொடுத்திருக்காரு. பல ஆர்ப்பாட்டம் போராட்ட கழகங்களை நாங்களே முன்னெடுத்திருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வள்ளுவர் கோட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறோம். இதுல காம்ப்ரமைஸ் இல்ல. விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், நானும் 15 வருஷம், சென்னைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷம் நான் போராட்டம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். போராட்டம் பண்றாங்க, மீண்டும் தேர்தல் கரெக்டா தேர்தல் நெருங்கும் போது சிறைவாசி விஷயத்தை எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டணி போறாங்க. இது யாரை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நம்ம உங்க கேள்வியா கேட்டே போகும்போது நீங்க பதிலே பேச விட மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க பொறுமையா பேசுங்க. நான் இடமுறைய மன்னிக்கிறேன், அடுத்த இடக்கு விடுறீங்க. நீங்க பதில சொல்லுங்க, பதில் சொல்ல போற அடுத்த கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் அதான் சொல்லல, சிறைவாசிகள் மேட்ரு ஒரு குறிப்பிட்ட காலவழியில் பேசக்கூடிய மிற்றவில் சில விஷயங்கள் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதில் இருக்கிறது. 300க்கு மேற்பட்ட நீங்கள் சொன்ன விசாரணை கைதிகள் 8 வருஷம் 10 வருஷம் இருந்திருக்காங்க, குடும்பத்தில் இழந்திருக்காங்க, நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, சொத்து சொமெல்லாம் இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா ஆகிவிட்டது. அந்த இது ரணகலம் தான் தமிழக இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய வரலாற்றில். கோயம்புத்தூர் கலவரம், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், அந்த கேஸு, கைது செய்யப்பட்ட சிறைவாசிகள், அந்த விடுதலை, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத மாறாத வடு. அதில் எந்த அரசியல் கட்சியிலும் அந்த சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக நிற்கவில்லை, முஸ்லீம் அமைப்பு தான் நின்றுருக்குது. இதுதான் வந்து அப்பட்டமான உண்மை. ஒரு சில கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகள் உணர்வுபூர்வமாக போராடி இருக்காங்க, இதுதான் உண்மை. ஆனால் சட்ட ரீதியில் நீங்கள் பேச முடியாது என்றால் கிட்டத்தட்ட ஒரு 35 பேரை நிப்பாட்டினாங்க கொண்டு வந்து. அந்த நீங்கள் சொன்ன அந்த விசாரணை கைதிகளெல்லாம் நிறைய பேரை விடுதலை செஞ்சாங்க. தவறாக வந்து குற்றமற்றவர்களெல்லாம் தண்டனை அளித்தாங்க. அவங்களாம் நீதிமன்றமே, நீ சொன்ன மாதிரி நீதிமன்றமே கண்டிச்சிச்சு. நீதிமன்றமே கண்டிச்சுன்னா அன்னைக்கு வந்து அங்கே நின்ற பிபி, அங்கே நின்ற மேஜிஸ்ட்ரேட்டுகள் எல்லாமே இது உள்வாங்கி அரசாங்கத்தில் எந்த விதமான என்ன செய்யலை, எங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது, நீதமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த பிபிகள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸே வந்து சொல்கிறாங்க, இந்த யார் ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் தான். ஏனுங்க நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் பண்ணலாங்க, குற்றவாளிகள் எங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் பேசின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க நன்றி கிடையாது நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்லாம் அரசு வழக்கறிஞர் இருக்காங்க இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ் கேஸ்லேயே. அப்படிப்பட்டவர்களை குறைத்திருக்காங்க பெரிய இல்லை, விடுதலை செய்யணும் தான் நம்ம கோரிக்கை. குறைத்திருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் பெரிய ஒரு சாதனை, விடுதலை செய்திருக்க வேண்டும். அது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்திருந்தால் நம்ம வந்து இன்னும் 2026 மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்திருந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பரவலில் வெளியிட்டிருக்காங்க, லிபரல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு துணிச்சல் இல்லையா என்ன? இதை வைத்துக்கொண்டு, இந்த ஒரு ஆஸ்பெக்டை வைத்துக்கொண்டு நம்ம கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக கட்டமைப்பை மேம்படுத்துறதுல இது எல்லாமே நம்ம வந்து அடிச்சு நொறுக்கி இந்த கூட்ட விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்தீங்க, நீங்க ரோட்ல நிற்கவா? தலித் சமூகத்துக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குங்க. தலித் சமூகத்துக்கு ஆணவ கொலை பேட்டர் இருக்குது. தலித் சமூகத்துடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை ஏற்ற முடியல. அவ்வளோ அடக்குமுறைகள், அவ்வளோ ஒடுக்குமுறை இருக்குது. இருந்தாலும் நாங்கள் சகிச்சு கொண்டு எங்களுடைய எழுச்சி தமிழ் ஏன் அந்த கூட்டணியில் இருக்காரு, கிறுக்கா பிடிச்சிருக்காருக்கு நான் கேட்குறேன். இது தெரியாத அவருக்கு 40 வருஷம் அரசியல் இருக்காரு, பார்க்குறாரு. இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் திமுக பரவாயில்லை, தலித் இஸ்லாமிய சமூகத்துக்கு, கிறிஸ்துவ சமூகத்துக்கு, சிறுபான்மை சமூகத்துக்கு அரணா இருக்குது. உண்மையிலேயே நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். தலித் சமூகம் வந்து என்ன செய்யுது, மிகப்பெரிய ஒரு அட்டாக்கு, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது, வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான சூழல்ல வெள்ள பிரளயம் ஏற்பட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு கைத்தாங்களாக ஒரு திமுகங்கிற ஒரு நமக்குரிய ஒரு கொப்பு கிடைச்சிருக்குது, ஒரு கிளை கிடைச்சிருக்கு. அது அதில் பிடிச்சி மேலே ஏறி என்ன செஞ்சிருவோம், காப்பாற்றிடுவோம், கரை செய்வோம். இங்குதான் வந்து
புத்திசாலித்தனமாக என்ன செய்வான் யோசிப்பானே தவிர இன்றைக்கு திமுக அரசு வந்து நான் முட்டு கொடுத்து சப்பக்கட்டு பேசலாது. கோவை சிலைவாசி தான் என்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன், நான் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். நான் ஸ்டாலின் அவர்களும் விடுதலை செய்வது நானுமே என்ன செஞ்சேன் எதிர்பார்த்தேன், விடுதலை செய்ய முடியவில்லை. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை வைத்துக்கொண்டு எப்படி தலித் சமூகம் வந்து ஆணவ படுகொலை செய்கிறாங்க, திமுக ஆட்சி தான் வந்து இப்போ இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, தளபதி ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சராக இருக்காரு, நாமும் கூட்டணியில் இருக்கிறோம், ஆணவ படுகொலை நிறுத்தவே முடியலப்பா, கூட்டணி விட்டு வெளியே வருவோம்ப்பா அப்படின்னு எங்களை சொல்லுவாங்க அடிக்கடி. அதே மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. அதனால் இந்த பிரச்சனை இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து இந்தியாவை தாண்டி இருக்கு, வெளியில் இருக்குது. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அத்தனை பேரும் சிறைப்பட்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் தமிழ்நாடாக இருக்க போய் இதே விஷயம் வேற ஒரு மாநிலம் நடந்திருந்தா இதே விட கோலத்தனமாக இருந்திருக்கும். நம்ம வந்து முதலமைச்சராக இருந்தால் கலைஞர்கிட்ட போய் டேபிளில் உட்காந்து அவர்கிட்ட சண்டை பிடிக்காத குறையாக வந்து பேசிட்டு வந்து அவர் சரியாக நிறைவேற்றி தரவில்லைங்கிற குறையை வெளியே சொல்லி அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவரை தேர்தலில் தோற்கடித்த ஒரு வரலாறு இஸ்லாமியர்கள் கொண்டு. ஆனால் அதே திமுக கட்சி தான் இன்னைக்கு வந்த பிறகு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இதுக்கு கமிஷனர் அதை பாருங்க, இந்த ரெக்கார்ட் நீ பேசும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே விசிகே லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து இந்த 3 பேரை எழுதி சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சிறைவாசி ஆர்என்ஐ சப்போர்ட் பண்ணாரா, தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாங்க. என்ன செஞ்சாரு, திருப்பி அனுப்புனாருங்க. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, நேரில் போய் பேசுறாருங்க. இந்த மாதிரி இருக்கு, நீங்க எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல சிஐஏ என்ஆர்சி போராட்டத்தில் வந்து வாங்கன்னு கூப்பிட்டா வரலன்னு, இதே வண்ணாரப்பேட்டையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கடைசியில் அவர் கபில்குமார் சரத்கர் சொன்ன அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தின அவர் வந்து இங்கே கமிஷனர் வந்திருக்காரு, ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்திருக்காரு, அவர் வந்து தடை நடத்தினார். அப்போ அந்த அளவுக்கு தான் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளுங்கிற ஒரு வலயம் இருக்கிறது. ஐஏஎஸ் ஆஃபீஸராக யார் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக யார் இருக்காங்க, அவங்க திமுக அதிமுகன்னு பார்க்கறதில்ல. அவங்க பல பேர் இந்துத்துவ சிந்தனையாக இருக்கிறார்கள். கோயம்புத்தூருடைய வழக்கில் முஸ்லீம்களுடைய சிறைவாசி விடுதலை வழக்குகளில் அப்படிப்பட்ட இந்த வந்து தீய சக்தியுடைய வேல் நிறைய இருக்கிறது. அதையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேணும், நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும். கோயம்புத்தூர் வழக்கு ஒரு சாதாரண வழக்கு அல்ல, பாம்பிளாஸ்ட் உடைய வழக்கு வந்து சாதாரண வழக்கு இல்லை, சிறைவாசி வழக்கு சாதாரண வழக்கு இல்லை. சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய சக்திகள் இயங்கி கொண்டிருக்கிறது, இயங்கிச்சு. அதை தாண்டி தான் இந்த பரவலோ ஹிரோ எல்லாம் வழங்கி ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். உடச்சி சொல்லணும்னா கடைசியில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சிறைவாசிகளுக்கு இஸ்லாமிய சிறைவாசி முட்டு கொடுக்குறான், இவனும் அல்லுமா தீவிரவாதி என்று உங்களுக்கு இவனையும் சேர்த்து என்ன செய்வான், அந்த தீய சக்திகளை நம்மளையும் சேர்த்து கோத்து விடுவாங்க. அத்தகைய ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் ஒன்றிய அரசு இந்தியா இருக்கிறது, தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆணவ படுகொலை விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆணவ படுகொலை செய்வது வந்து அது சமூகங்களுக்கு இடையில் நடப்பது, அதை வந்து திமுகவின் அரசாங்கமோ அதை வந்து தடுக்க முடியாது. அது வந்து கிரவுண்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். இது வந்து கையெழுத்து போடுற விஷயம். இது அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து இந்த கையெழுத்தை வந்து ஏன் போடலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தாக ஆளுநர் விஷயத்தை சொன்னீங்க. அப்போ நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம், நம்ம முதலமைச்சருக்கு வாக்களிக்கிறோமா இல்லை ஆளுநருக்கு வாக்களிக்கிறோமா? அப்போ ஆளுநர் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் எதற்காக நீங்கள் விடுதலை செய்யணுங்கிற வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க, எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும்? ஆளுநருக்கே டைரெக்டாக வாக்களிச்சுட்டு போயிடலாமே, இல்லை ஆளுநர் சொல்கிற கட்சிக்கு நம்ம வாக்களிச்சுட்டு போயிடலாமே. அடுத்தாக அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரிகள் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? நல்ல கேள்வி இது இருக்கு. இல்லை இதில் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இப்போ நீங்கள் அந்த பாம்பிளாஸ் கேஸை கோயம்புத்தூர் சிறைவாசிகள் கேஸை பேசும்போது நீங்கள் கம்பேர் பண்ணீங்க. ராஜீவ்காந்தியுடைய கேஸை வந்து கேஸை வந்து கம்பேர் பண்ணி நளினி முருகன் சாந்தன் பேரறிவாளன் விடுதலை கம்பேர் பண்ணதுனால அந்த விஷயம் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த கேஸு கோயம்புத்தூர் கேஸ் எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் பரவல் பெயில் இதெல்லாம் போச்சோ, எஸ்எல்பி போட்டாங்களோ, அதே சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து இது தலையிட்டது இந்த விஷயத்துலையும், ராஜீவ்காந்தி விஷயத்துலையும். ராஜீவ்காந்தி மேட்டரில் என்னன்னா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஃபேமிலி, அதாவது சோனியா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தி மன்னிப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து மன்னித்து விட்டோம் ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இங்கே வந்து நேரடியாக பார்த்து அது மாதிரி இங்கே கிடையாது. ஆளுநரை ஏன் வந்து அப்ரோச் பண்ணோம்னா ஜனாதிபதியுடையக்கு ஒரு சில பவர் இருக்கு, பவர் வெஞ்சஸ் டு த அந்த ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதக்கூடிய பொறுப்பில் வந்து கடமை ஆளுநர் தான் இருக்காரு. ஸோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம பயன்படுத்துவோமேன்ற அடிப்படையில் அவங்க போனதான் தவிர
இது வந்து ஓட்டு ஆளுநருக்கா போட்டாரு, ஆர்என் ரவிக்கா ஓட்டு போட்டார், அந்த இதில் சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி ஆரியன் ரவியாக, ஆர்எஸ்எஸ் ரவியாக இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை செய்துட்ட நிலைமையிலும் கூட முஸ்லீம் சமூகத்தின் மீது மாறா பற்று கொண்ட காரணத்தால் தான் திமுக கவர்மெண்ட் இதை சொல்லுங்க, இதை வந்து பொது மன்னிப்பு வழங்குங்கன்னு சொல்லி போறது வந்து தப்பு ஒன்றும் இல்லை. அதை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்களா, என்னது இந்த ஆணவ படுகொலை புரிவதற்காக சொன்னேன். இப்போ முஸ்லீம் சமூகம் நீங்க சொன்னீங்கல்ல, வெளியே வர வேண்டியதானங்க, அந்த கூட்டணி நாம இருக்கணும், ஒரு பானை சொல்லிட்டு ஒரு சொல் சொன்னதுனால சொல்றேன். அது நீங்க புரிந்து கொள்வதற்காக தான் சொன்னேன். விசிகாவுக்கும் இந்த மாதிரி அழுத்தம் இருக்கிறது, எங்க கட்சியில் நிறைய பேருக்கு குறை இருக்கிறது. 2000 வருஷம் பிரச்சனை தான், ஆணவ படுகொலை வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது திமுக அதிமுகன்னு இல்லை, அது வர்ணாச தத்துவத்தில் உள்ளது, அது மேல் சாதி கீழ் சாதி அந்த அடிப்படையில் உள்ளது. இருந்தாலும் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கு இருக்குது. அப்போ முதலமைச்சருக்கு கீழே தான் போலீஸ் துறை இருக்கு. அதை அழுத்தம் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் முடியலை. எல்லா மாவட்டத்திலும் தலித்துகள் கொல்லப்படுறாங்க. ஆணவ படுகொலைங்க, இந்த கவின் படுகொலை வரைக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் ஆணவ படுகொலை தான். இதை வைத்துக்கூட நாங்கள் வந்து அரசியல் ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? நாங்க கோச்சிக்கிட்டோம் வெளியே வரலாம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னா இன்னும் கொஞ்சம் படுகாலத்துல போயிட்டு இருக்கும். அப்ப இந்த தூர நோக்கு பார்வை தான் இந்த முஸ்லீம் சிறைவாசி விஷயத்துல முஸ்லீம் லீக்குக்கும் இருக்கிறது, தமுமுக மாமகவுக்கும் இருக்கிறது, அதுபோல எஸ்டிபிக்கும் இருக்கிறது, மாஜக இருக்கு. இது போன்ற இஸ்லாமிய கட்சிகள் தோழமை கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது. ஆமாம், சிறைவாசிகள் விடுதலையில வந்து பாரபட்சம் தான், அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கிறது. ஒன்றிய அரசு காரணம், ஆர்எஸ்எஸ் உடைய அழுத்தங்கள், அந்த ஐஏஎஸ் ஆபீசருடைய அந்த சனாதன கோட்பாடு, அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தாண்டி ஒரு டெம்பரவரி ரெமடியாக தான் அவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல நீண்ட பரவாயில்ல வெளியிடுங்க அப்படின்னு வெளியே வச்சிருக்கிறாங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி பரவாயில்ல, இந்த விஷயத்துல வந்து ஆரம்பத்துல அப்பட்டமா நம்ம சப்போர்ட் பண்றா கூட இப்ப ஸ்டாலின் வந்த பிறகு ஒரு டெம்பரவரி ரிலீஃபாக கிடைச்சிருக்குது. அதாவது வந்து மூழ்கி கொண்டிருக்கிறான், மூழ்கி ரொம்ப கீழே போயிட்டா, தண்ணி வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் மேல போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் வெளியே வந்து மூச்சு விடுறதுக்கு வழியா தந்திருக்கிறாங்களேங்கிற அளவுக்கு நாம அந்த விஷயத்துல ஒரு டெம்பரவரி லீஃப் கிடைத்திருக்கேன்னு நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த நிலைமை தான் இஸ்லாம் சமூகம் இருக்கிறது. இதையும் வைத்துக்கொண்டு நீங்க ஸ்டாலினை ஒரே அடிச்சு வெளியே வாங்க, ரோட்ல வந்து நின்றுங்கன்னா ரோட்ல தான் நிற்கிறோம். ரோட்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம நிற்கவில்லை. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக கண்ணியமாக இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் எந்த அரசியலுடைய பின்புலம் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அது சொல்லணும். நம்ம ஒன்றும் கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல, பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுக்கு மற்ற சமூகத்தை இல்லாட்டாலும் கூட தன்னின்மைக்கு எப்படி சமூகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில நம்ம இல்லை. இப்போ திமுக முஸ்லீம் இருக்காங்க, அதிமுக இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க, விசிகல எல்லா அரசியல் கட்சியிலும் பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்ப அதே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பிளஸ் தான். இது ஒரு சமூகமாக நாங்கள் வந்து முஸ்லீம்ல இருக்கிறோம், எல்லாம் முஸ்லீம்கிட்ட தான் இருப்போம், அது மனித மக்கள் கட்சி அப்படி நம்ம போகவில்லை. எல்லா கட்சிகளும் இருப்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதே நம்மளுடைய குரலை வந்து ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த திராவிட மண்ணில் தான் சாத்தியப்பட்டது. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன அப்படின்னா, அதாவது வந்து ராஜீவ்காந்தி வழக்கில் அந்த குடும்பத்தினர் மன்னிச்சாங்க, அதனால அது சாத்தியமாச்சுங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால இது வந்து மக்கள்கிட்ட தப்பாக டைவெர்ட் ஆகிடக்கூடாது. ஏதோ கோயம்புத்தூர் சிறைவாசிகளுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மன்னிக்காதனால அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, இங்கே மன்னிச்சனால விடுதலை பண்ணிட்டாங்கிற மாதிரி போயிடக்கூடாது. அது ஒரு 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 சின்ன இது, அவ்வளவுதான். பேசப்பட்ட தீர்ப்புக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஆதாரம், அவ்வளவுதான். அவங்க நீதிமன்றம் நினைச்சா அவங்க மன்னிக்கலினாலும் நீதிமன்றம் நினைச்சா விடுதலை பண்ணலாம், அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்தா விடுதலை பண்ணலாம். இந்த மேடையில வந்து 4 தலைவர்கள் இருந்தாங்க. அதுல வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் திமுக உறவுங்கிறது ரொம்ப பாரம்பரியமானதை, நம்ம அதை விட்டுருவோம். ஏன்னா அது 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட். ஜவாஹிருல்லா அவர்கள் இருந்தார். ஜவாஹிருல்லா அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கள் தனித்து தான் போட்டிட்டாங்க. சென்னையில் கூட துறைமுகம் தொகுதின்னு நினைக்கிறேன், மத்திய சென்னையில் போட்டியிடும்போது தாக்குதல்லாம் நடத்தப்பட்டது ஹைதர் அலி அவர்கள் மீது. அவர்களை திமுக சேர்த்துக்கொள்ளல கூட்டணியில், திமுக அவங்க கூட்டணியில் சேர்க்கலை. ஆனால் முதல் முறையாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து 3 எம்எல்ஏ தொகுதி கொடுத்தது ஜெயலலிதா. அதற்கு பிறகு தமிமுன் அன்சாரி அதிலிருந்து விலகி போகும்போது அவரையும் திமுக சேர்த்துக்கொள்ளலை. தமிமுன் அன்சாரிக்கும் 2 சீட்டு கொடுத்து அவருக்கு எந்த பின்புலம் இருக்கான்னு விசாரிக்காமல் கூட 2 சீட்டை கொடுத்தாங்க. அவரும் நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சு இன்றைக்கி அவரும் ஒரு தலைவராக இன்றைக்கி அந்த மீளாது விழாவில் வந்து நிற்கிறார், பார்க்குறோம். எஸ்டிபிஐ கடந்த 15 வருஷமாக திமுக கூட்டணியில் அவங்க சேர்க்கவே இல்லை. அந்த எஸ்டிபிஐ நீங்கள் சொன்னீங்க, பாப்புலர் ஃப்ரண்டை வந்து தேசிய அளவில் தடை செய்து விட்டார்கள், அதை எதிர்த்து ராகுல் காந்தி பேசாத போது ஸ்டாலின் அவர்கள் நெல்லை முபாரக்கை கூட மேடையில் நிற்க வச்சாருங்கிற ஒரு பெருமையாக சொன்னீங்க. அந்த நெல்லை முபாரக்கு எம்பி சீட்டு கொடுத்து
திண்டுக்கல்ல நிக்க வச்சது அதிமுக. இரட்டை இலை சின்னத்துல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. தேசிய அளவில் எங்கேயுமே அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. எந்த எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சியும் அவங்க கூட்டணியில் சேர்க்கல. அப்படி சேர்த்தது தமிழ்நாட்டில் அதிமுக. ஆனா எல்லாருமே வந்து ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக பின்னாடி நீங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதை வந்து யார் ஏற்றுக்கொள்ளணும்னா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும்னா சம்பந்தப்பட்ட கட்சியுடைய தொண்டர்கள். இப்போ நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ள நீங்களும் எஸ்டிபி கிடையாது, நானும் எஸ்டிபி கிடையாது, நான் விசிக்கிறேன். நீங்கள் வந்து முஸ்லீமு கிடையாது, நீங்கள் மாமாக்கா கிடையாது. அப்போ இந்த விஷயங்களை உணர்ந்து தான் வந்து அந்த தலைவர் உணர்ந்திருப்பாங்க. சும்மா ஜவஹர்லால் சாப் வந்து போய் உட்கார்றாருன்னா சும்மா உட்கார முடியாது. முபாரக் அண்ணா போய் வந்து ஸ்டேஜில் போய் உட்காரான்னா சும்மா போய் அவர் என்ன செய்ய முடியாது, அந்த ஸ்டேஜை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதுபோல் மாஜாக்காவும் அவங்களுக்குண்டு செயற்குழு பொதுக்குழு இருக்குது. அவங்க கட்சியில் இதெல்லாம் டிஸ்கஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பார்கள். நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதிமுக தான் வந்து தமிழ் அன்சாரி எம்எல்ஏ ஆக்குது. இல்ல என்னுடைய குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, திமுக வந்து எந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் அங்கீகாரம் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. திமுக ஒரு கட்சியை வளர்த்து விட்டதாக சரித்திரம் இல்லை. வளர்த்து விட்டதில்லை யாருன்னா அதிமுக. வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அவர்களை வந்து அரவணைச்சு அவங்க கதையை முடிக்கிறது திமுக. நான் குற்றம் சுமத்துறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இது ரெண்டையுமே நான் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் பிற அரசியல் கட்சியை வளர்க்க மாட்டாங்க. இப்ப திமுக காரங்க திமுக தான் வளர்ப்பாங்க, அதிமுக காரங்க அதிமுக தான் வளர்ப்பாங்க. இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ வந்து அதிமுக சேர்த்து கொண்டதுன்னா அவங்க பெரிய மனப்பான்மையை பெருந்தன்மையோட சேர்க்கிறது இல்லை. இஸ்லாமியோட ஓட்டு வரணுக்கு தான் அடிப்புல தான் தவிர எலெக்ஷனுடைய பாலிடிக்ஸ் தான். கூட்டணி என்பது வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தானே தவிர எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கையெல்லாம் அவர்கள் உள்வாங்கியிருந்தால் இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்திருக்காது. எஸ்டிபி கட்சி வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான அரசியல் பண்ணக்கூடிய இயக்கம். அப்போ நாங்கள் உள்வாங்கிட்டோம், நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு பார்வை. இது எஸ்டிபியோடு தோளில் கை போட்டு கொண்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி எப்படி போய் சேர்ந்திருப்பாரு? சேர்ந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இதுல இருந்து தெரிகிறது எஸ்டிபியுடைய கொள்கை அவர்கள் உள்வாங்கவில்லை. தேர்தல் அரசியல் பாருங்க, தேர்தல் அரசியலா பாருங்கள். இப்போ வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவருடைய கட்சியை வளர்ப்பார்களே தவிர பிற கட்சியை வளர்க்க மாட்டாங்க. அப்படி வளர்க்கணும் நினைக்கிறதே தவறுங்க. அவன் கட்சியை வளர்ப்பதுங்கிறது வேற, அங்கீகரிப்பது அப்படிங்கிறது அங்கீகாரம் வந்து திமுக எந்த கட்சியை வந்து அங்கீகரிக்கிறது வந்து திமுக ரோல் கிடையாது. ஒரு கட்சிக்கான அங்கீகாரம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கணுமே தவிர வந்து அங்கீகாரம் கூட்டணியில் சேர்ப்பது அங்கீகாரம் இல்லை. அது என்ன அங்கீகாரம் இருக்கு? கூட்டணி சேர்த்து தனியா நிக்கலாம்ல. இப்ப சீமான் கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சியா? சீமான் தனியா தான் நிக்கிறாரு. இப்ப தாவேக்கா வந்து விஜய் இருக்கிறாரு, என் கட்சி நீங்க வாங்க கூப்பிடுறாரு, நேற்று வந்துட்டு கூப்பிடுறாரு. அதனால அங்கீகாரம் ஒரு கூட்டணியில் இருந்தால் அங்கீகாரம், ஒரு கூட்டணியில் இல்லாட்டா அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற பொருள் இல்லை. இப்போ வந்து திமுகவுக்கு நேர் எதிராக தான் வந்து நிறைய கட்சிகள் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வேற இதுல இருந்துச்சு, அங்கீகாரம் இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? நிறைய ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குது. உண்மை தான். இல்ல நான் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, திமுக வந்து முஸ்லிம் சமூகத்துல ஒரு கட்சி வந்து வளர்ந்து அந்த உரிமைகளை பேசுறதை திமுக விரும்பல அப்படிங்கிறது. அந்த ரகசிய சர்வே ஏதோ எடுத்துட்டா தெரியல, அந்த ரகசிய தகவல் உங்ககிட்ட தான் இருக்கு போல தெரியுது. கட்சி ஆரம்பிச்சு யாரையுமே திமுக சேர்க்கவில்லை. இல்லைங்க, நீங்க அதிமுக போய் அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் நின்று ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பிறகுதானே திமுக சேர்க்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். முஸ்லீம் லீக் நீங்க எப்படி 75 இயர்ஸ் எப்படி சொல்றீங்க? முஸ்லீம் லீக் தான் திமுகவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அன்றைய காலகட்டத்துல திமுக வந்து முஸ்லீம் லீக் அங்கீகரிக்கூடிய நிலை திமுக இல்ல. அது அப்பதான் புது கட்சி. என்ன கேட்கிறேன்னா, இப்போ வந்து வரலாற்றை நீங்க பாக்கணும். ஒரு 50 இயர்ஸா நீங்க ஒரு 50 இயர்ஸா பாருங்க. திமுக வந்து முஸ்லிம்களுக்கு அதிக சீட்டு கொடுத்துருக்கா, வேற கட்சி கொடுத்துருக்கா? நியாயமா பார்ப்போமே. பாத்தீங்கன்னா திமுகல இருந்தா நிறைய எம்எல்ஏக்கு இஸ்லாமிய எம்எல்ஏக்கு வந்திருக்காங்க. இல்ல திமுக வந்து இது வரைக்கும் ஒரு எம்பி சீட்டோட முஸ்லீம் கொடுத்தல. திமுக சார்பா ஒரு எம்பி சீட்டோட இது வரைக்கும் முஸ்லீம்களுக்கு கொடுத்தது இல்ல திமுக. நான் கேட்கிறேன், அதுக்கு கொடுக்கணும். இதுதான் உங்க கேள்வி வந்தா நிச்சயமாக பாருங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கூட்டணி கட்சியாக கூட எங்களை வந்து இதுபா நேர்ம வகையில நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறாங்க. திமுகவுடைய தலைமை நீங்க இஸ்லாமியர்களுக்கு உங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு எம்பி சீட்டை கொடுத்துருங்க சொல்லியாச்சா? இதை பதிவு செஞ்சிருவோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி என்ன செஞ்சீங்க, நீங்க அதில் போட்டிருக்க. இதுதான் நம்ம செய்ய முடியும். இப்போ என்னன்னா, முஸ்லீம் தலைவருக்கு தெரியாதா இது? இந்த வந்து அன்சாரிக்கு இது தெரியாதா? முபாரக் அண்ணனுக்கு இது தெரியாதா? ஜவஹர்லால் சாருக்கு தெரியாதா? அப்போ ஜெயலலிதா அம்மா தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, அதிமுக தான் சப்போர்ட்டா இருந்திருக்கு. இருந்தும் திமுக நிற்க காரணம் என்ன? அந்த ஹாஸ்பிட்டல் யோசிங்க. உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க செயற்குழு பொது மாய உலகத்துல வாழ்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். திமுக கூட சேர்ந்தா தான் நமக்கு வந்து ஜெயிப்போம் நம்ம எலெக்ஷன்ல.
திமுகவோட சேர்ந்தா தான் இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும், திமுக விட்டு விலகினாவே நம்ம வந்து ஒரு அந்நியப்பட்டுருவோங்கிற மாதிரி ஒரு மாய உலகத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் தெரியவில்லை. நீங்க அழகா நேரில் கேட்கலாம். நான் ஒரு சந்தர்ப்பப்பட்ட இந்த வீடியோவை போட்டு கேட்டு இந்த மாதிரி ஒரு தோழர் கேட்கிறாரு, நீங்க எந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு கேட்கிறாங்க, தயவு செய்து பதில் சொல்லியிருக்க நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டை பாருங்க. நீங்க அதிமுக போக முடியுமா? 2 பெரும் கட்சி தான் கூட்டணி என்று சொன்னால் திமுக அதிமுக தலைமை தான் கூட்டணி அமைகிறது. அதான் வெற்றி கூட்டணியாக அமைகிறது. இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில எப்படி இந்த முஸ்லீம் லீக், இந்த எஸ்டிபி, இந்த மாமக இவங்கெல்லாம் எப்படி போய் சேருவாங்க? மாஜக எப்படி சேருவாங்க? சேர முடியுமா? சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சிவசேனா கூட சேரலாம், பிரச்சனை இல்லை. சிவசேனா கூட யாருங்க சேர்க்கிறாங்க? சிவசேனா கூட இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டை பத்தி பேசுறாங்க. இந்தியா கூட்டணியில சிவசேனாவை சேர்த்துக்கலாம், சிவசேனா கூட போய் இந்தியா கூட்டணியில் நம்மளும் சேர்ந்துக்கலாம், அது தப்பு இல்லை. சிவசேனா தலைவர்கள் வீடுகளுக்கு போகலாம், அதுவும் தப்பு இல்லை. இல்ல சிவசேனா வந்து சிவசேனாவுடைய பால் தாக்கரே பிரிவுக்கு சிவசேனா பாஜக சித்தாந்தம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே அடிச்சு கொடுக்குறாங்களா? இப்ப கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவசேனாவுடைய நிலைமை என்னன்னா, இப்ப நேற்று கூட அங்க போயிருந்தேன். இன்னைக்கு நேற்று வந்து நம்முடைய பிரகாஷ் அம்பேத்கருடைய பேரர் அவரும் நாங்களும் ஒரே மேடையில் இருந்தோம். ஒரு பத்திரிகை வெளியிட்டாரு, நாங்களும் பேசணும், அவரும் பேசலாம்னு வைங்களேன். நிறைய தகவலை சொன்னார். அங்க நிலைமை என்னன்னா, அவர் பேசி முடித்து விட்டு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கருடைய பேரன் பேசி முடித்து விட்டு மேடையில் இறங்குறாரு. அங்கே எதிர்ப்புகள் வருது. பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் கத்துறான் ஒருத்தன் வந்து. அப்ப அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறது. அங்க சிவசேனா கட்சிகளுக்கு வந்தாங்க, சில ஆட்கள் வந்தாங்க. உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, எப்போ உன்னோட பயணிச்சு குப்பை கொட்டினது நாங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோம் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கும் தலித்களுக்கும் இன்னும் பிற சிறுபான்மைகளுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பான மாறக்கூடிய அளவுக்கு அங்கே மாறிடுச்சு. சிவசேனா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? மராட்டியருக்கே 97 தலைப்பு, மராட்டிய மாநிலம் மராட்டியருக்கு சாமனாபதி எழுதினாரு, 10 வெளியே போடா அப்படின்னு சொன்ன பத்திரிகை, அப்படி சொன்ன சித்தாந்தம் பாஜகவுடைய கொஞ்சம் கூட இது இல்லாத காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு RSS உள்வாங்கிய ஒரு கட்சி. இன்றைக்கு அதே RSS பாஜகவால் பிளவுபட்ட பிறகு இன்றைக்கு பெரும்பான்மையான தலைவர்கள் மாறி நிற்கிறாங்களா இல்லையா? அப்ப அதை வரவேற்கணும். நம்ம வரவேற்க வெரி குட் பா, நீங்க அவங்க அணைச்சி, அது அழகான ஒரு பாலிடிக்ஸ். அது பேச நிறைய விஷயம் அரவணைக்கலாம், பாஜக அரவணைக்க முடியாது. இல்ல முடியல முடியாது. ஏன்னா வந்து சிவசேனா வந்து உடைக்கிறான்ல அவன். சிவசேனாவுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர டக் ஆஃபரா இருக்கு. இங்க எப்படி திமுகவுக்கும் பாஜகவுக்கும், இஸ்லாமிய கட்சிகள் விசிகாவுக்கும் பாஜகவுக்கும், மிச்ச கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவுக்கும், காங்கிரஸுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அது போன்ற பிரச்சனை அங்க ஆகிவிட்டது மகாராஷ்டிரால. சப்ஜெக்ட் வேற. அப்ப இதை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து அரவணைக்கலாம் அப்படிங்கிற சொன்னதுக்காக நான் சொன்னது. இதுல வந்து கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிக, மதிமுக, முஸ்லீம்களை விட்டுருங்க, நீங்க சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க? இப்ப இவங்களுக்கு எந்த விதமான நெருக்கடி இல்லை தானே? விசிக அழகா முடிவு எடுக்கலாம், காங்கிரஸ் முடிவு எடுக்கலாம், மதிமுக முடிவு எடுக்கலாம். எந்த முடிவு? அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? திமுக தான் சேஃப்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்? அங்க பாஜக கூட நம்ம கூட்டு சேர முடியாது, அவங்க பாசிசத்தை தான் உள்ள. ரெண்டாவது அங்க எடப்பாடியாட்ட ஒரு சிறத்திறமை இல்லாத மேட்டரா இருக்குது. அவங்ககிட்டயே ஒரு அந்த அதிமுகவுடைய அங்க கட்சியே வந்து சிதையும் நிலையில இருக்கிறது, தொண்டர்களுடைய மனநலமை வேலையா இருக்கு, அங்களுடைய லீடர்ஸ்லாம் பிரச்சனையா இருக்குது. இப்ப இந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில தான் நாம் அரசியலில் வந்து நம்ம வந்து கோல வச்ச வேண்டும் என்று சொன்னால் வின்னிங், எந்த குதிரை வந்து அதிகமா ரேஸ்ல வந்து முன்னாடி போகுது அதை தான் பந்தயம் கட்ட முடியுங்க. அது மாதிரி 2026 ஸ்டாலின் குதிரை தாங்க வெற்றி பெற போகுது, அந்த குதிரை தான் ரொம்ப ஃபாஸ்டா போகுதுங்க, அதுல ஏறி கரை சேர்ற வேலையை பாருங்க, நம்ம குதிரையை சேர்த்து ஓட்டுற வேலையை பாருங்க தான் புத்திசாலி முடிவெடுப்பானே தவிர நாங்க குதிரையை ஊட்டி கீழே எந்த கழுதை யார வேண்டியிருக்கோம். அது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நீங்க ரேக்கைய ரோட்ல நிக்கிறீங்க, இந்த அரசியல் விஷயத்தில் ரோட்ல நிக்க வேண்டியிருக்கும். இருக்கிற பிரதேசத்தை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போவோம். அந்த மாதிரியான முடிவை நம்ம எடுத்து விடக்கூடாது. நமக்கு மனக்குறைகள் இருக்குதான் செய்கிறது. நீங்க கேட்ட கேள்விதான் முஸ்லீம் சமூகத்துல இளைஞர்களுடைய மனக்குமுறைகள் அவங்க கேள்வியா வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தூணோக்கு பார்வையா பார்க்கும்போது ஆமாம், இங்க வந்து யாரும் முஸ்லீம்களை மேலாங்க செய்வதற்காகவோ இஸ்லாத்தை வார்த்தெடுப்பதற்காகலாம் இங்க பொலிட்டிக் இதில் யாரும் வரல. அப்படிப்பட்ட கட்சியிலும் இங்க இல்லை. இருக்கிற கான்ஸ்டியூஷனுடைய இதுல இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல நம்ம இஸ்லாமியில் எப்படி வந்து நம்முடைய உரிமையை கேட்டு பெற வேண்டும், எப்படி நம்ம போராட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாக தான் நீங்க அரசியலை பார்க்கணுமே இல்லாம மூக்குக்கு முன்னாடி கோவத்தை வச்சுக்கிட்டு நாங்க எடுத்தேன் கவித்தேன் என்று வந்து எந்த அரசியலுக்கு தெரியும் முடிவெடுக்க முடியாது என்பதே இந்த பேட்டின் வேலை பதிவு செய்கிறேன். 2026 வந்து நீங்க ஏறக்கூடிய அந்த குதிரை ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நேரத்தை வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.